டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தனது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே கூட்டணி ஆட்சி என்று பாஜக பேசி வருவதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதேபோல ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்பதை பாஜக தலைமைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கூறவில்லை என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட மேடை தொடங்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்பதை தெளிவாக கூறி வருகிறார். அமித்ஷாவின் வார்த்தைகளையே அக்கட்சி நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக மக்கள் முன்னிலையில் பேசி வருகின்றனர். ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக இதுவரை ஏற்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அதிமுகவை கலவரம் செய்ய எந்த கொம்பனாலும் முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருவாரூரில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் பாஜகவுக்கு ஆட்சி பங்கு கொடுக்கிறது அதிமுக என்று பேசி வருகிறார்கள். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அதிமுக தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டாம் என்றாலும் நாங்கள் தான் பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு பாஜக உடனான கூட்டணியை முறிக்க முடிவெடுத்து விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து அதிமுக தாவேகா கூட்டணி முடிவாகும் என்ற பேச்சுக்களும் தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் பாஜக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்று பேசி வருவதற்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமியே கூறியிருக்கிறார். இந்து ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள பேட்டியில் ஆட்சியில் பங்கு கொடுக்க ஏமாளிகள் அல்ல என்பதை பாஜக தலைமைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கூறவில்லை என்று கூறியிருக்கிறார். அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்ற திமுக கூட்டணி கட்சிகள் கூறி வந்ததற்கு பதிலளிக்கவே அப்படி பேசினேன் என்று தெரிவித்தார். அதேபோல தனது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே கூட்டணி ஆட்சி என்று பாஜக கூறி வருகிறது. ஒற்றை கட்சி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பதனை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பியதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சிற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருப்பது பாஜக தொண்டர்களிடையே விவாத பொருளாக மாறியிருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.